ஹலோ ஆஸ்பிரன்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன். ஸோ கான்ட்ரவர்சியெலாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ இந்தியன் பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டீலிமிட்டேஷன் சென்சஸ் 2011 உமன் ரிசர்வேஷன் பில் இதையெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன் பட்ஜெட் செஷனோட பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீலிமிட்டேஷனில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, சவுத்துக்கு வந்து கான்ஸ்டியூன்சி குறையுது, இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி போகுது. அதை தான் நம்ம வந்து டெக்னிக்கலாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே பாருங்கள், எவ்ரி டீகேடல் சென்சஸ்க்கு அப்புறம் த வெரி நெக்ஸ்ட் இயர் டீலிமிட்டேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வரணுங்கிறது கான்ஸ்டியூஷனில் வந்து இருக்குது. அதனால தான் 1951 சென்சஸ்க்கு அப்புறம் 1952 டீலிமிட்டேஷன் ஆக்ட் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம். 1961 அப்புறம் 62, 1971 அப்புறம் 72. இந்த எமர்ஜென்சி டைமில் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நம்ம கொண்டு வந்து 1976 நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, நார்த் இந்தியா, சவுத் இந்தியா அதெல்லாம் பார்க்காம இந்தியாவோட பாப்புலேஷன் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரங்கிறதுக்காக நம்ம ஒரு 25 இயர்ஸ் வந்து இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை வந்து நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ 2001 வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கான்ட்ரவர்சி திரும்பவும் வருங்கிறதுக்காக இன்னொரு 25 வருஷம் நம்ம வந்து டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி. அப்போ அந்த கணக்குப்படி 2026 அந்த டீலிமிட்டேஷனோட அந்த இது முடிஞ்சுது. இப்போ புதுசாக ஒரு ஆக்டை கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக எடுத்த சென்சஸ் வச்சு தான் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. அப்போ ரீசெண்டாக எடுத்த சென்சஸ் அப்படின்னா 2021 எடுக்க வேண்டிய சென்சஸ் நமக்கு கோவிட்னால டிலே ஆகி கம்ப்ளீட் பண்ணுறக்கே 2027 or 28 ஆயிடும். அப்போ நம்மகிட்ட இப்போ இருக்கிற டேட்டா 2011 டேட்டா தான். அந்த 2011 டேட்டா வச்சு டீலிமிட்டேஷன் வந்து நம்ம வந்து கான்ஸ்டியூட் பண்ண முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்தியாவோட 50 வருஷமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 545 சீட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கும் பாப்புலேஷன் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கான்ஸ்டியூன்சி வந்து நம்ம பிரித்து கொடுத்துருப்போம். அப்படி இந்தியாவில் உத்தரப்பிரதேசில் வந்து 80 இருக்குது. இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து 38 + 39 அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு நம்பர் வந்து பாப்புலேஷன் வச்சு வந்து பிரிச்சுக்கிறாங்க. இப்போ இது ரொம்ப வருஷமாக நம்ம 50 வருஷமாக இதே நம்பர் வச்சனால நமக்கு வந்து இந்த பாப்புலேஷன் சில ஸ்டேட்ஸ் வந்து ஸ்டேபிள் பண்ணியிருக்கலாம். இல்லை நார்த் இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சீட்ஸை ரெப்ரசன்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 545 மேக்ஸிமம் 850 வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்த ஒரு புது டிராஃப்ட் பில்லை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ புதுசாக இருக்கிற பார்லிமெண்ட்லேயே நீங்கள் வந்து 888 பேர் உட்கார்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ அதை மேக்ஸிமம் நீங்கள் ஜாயின்ட் செஷன் வச்சாலும் நீங்கள் அத்தனை பேர் உட்கார்ற மாதிரி அகாமடேட் பண்ணுற மாதிரி தான் வச்சிருக்காங்க. அப்போ நமக்கு இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இல்லைனா அந்த ஆக்டோட அந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சதை வேலிடிட்டி முடிஞ்சிடும். கூடவே நம்ம வந்து உமன் ரிசர்வேஷன் பில்லையும் நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம். அதையும் 2029 லோக்சபா எலெக்ஷனில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். இதுதான் இப்போ வந்து போயிட்டு இருக்கிற கான்ட்ரவர்சி. ஸோ இதை வந்து நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இப்போ வந்து ஒரு 3 பில்ஸ் வந்து இந்தியன் பார்லிமெண்ட்டில் வந்து கொண்டு வர போகிறாங்க. டே ஆஃப்டர் டுமாரோலையும் நாளைக்கு வரக்கூடிய பார்லிமெண்ட் செஷன்லையும் அதில் ஒரு 3 விஷயத்துக்காக ஒரு பில் கொண்டு வரோம். ஒன்று, நம்ம இப்போ பண்ணக்கூடிய டீலிமிட்டேஷனுக்கு 2011 சென்சஸ் அக்கௌண்ட் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து உமன் ரிசர்வேஷன் பில் பாஸ் பண்ணியிருக்கிறோம், நம்ம அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். புதுசாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ்க்கு வந்து 850 வந்து பண்ணலான்ட்டு இருக்கிறோம். அதில் வந்து யூனியன் பிரதேசத்துக்கும் நம்ம கொண்டு வர மாதிரி இருக்குது. அப்போ யூனியன் டெரிட்டரிக்குன்னு செப்பரேட் பில் வந்து கொண்டு வர மாதிரி இருக்குது. அப்போ இதுதான் இந்த 3 பில்லில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸாக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ 1971 வச்சு சென்சஸ் வச்சு நம்ம பண்ண பார்லிமெண்டரி கான்ஸ்டியூன்சியோட டீலிமிட்டேஷன் ஃப்ரீஸ் பண்ணது இப்போ வரைக்கும் நம்ம அதை டச் பண்ணலை. இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய பில்லோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 131st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் 2026. யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் ஒரு 35 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. பாண்டிச்சேரி, ஜம்மு காஷ்மீர், டெல்லி, இங்கே மட்டும்தான் நீங்கள் வந்து எம்பி, லோக்சபா எம்பி வந்து கொண்டு வர முடியும். ஸோ அப்போ யூடி அமெண்ட்மெண்ட் பில் 2025 நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம 2023 பாஸ் பண்ண 106 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஆக்ட், தட் இஸ் 2023 வந்து உமன் ரிசர்வேஷன் கோட்டா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சென்சஸ் அண்ட் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸோட எப்படி மெர்ஜ் பண்ண போகிறோம். ஏன்னா 2029 நமக்கு சீட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 33% ரிசர்வேஷன் அந்த சீட்ஸ் வந்து நம்ம உமனுக்கு வந்து அலோகேட் பண்ணுற மாதிரி தான் அந்த பில்லில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அதுக்காக அப்போசிஷன் மெம்பர்ஸோட நம்ம கன்சென்சஸ் பேசிஸில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது நம்ம வந்து லேட்டஸ்ட் பப்ளிஷ்டு சென்சஸ் ஃபிகர்ஸ் அப்படிங்கிற வச்சு தான் நம்ம டீலிமிட்டேஷன் எடுத்துகிட்டு இருந்தோம் எப்போவுமே 1972 வரைக்கும். இப்போ வரக்கூடிய அமெண்ட்மெண்ட் மூலமாக நமக்கு 815 எம்பி சீட்ஸு ஃப்ரம் ஸ்டேட்ஸ்லேருந்து வரப்போகுது. 35 சீட்ஸ் வந்து யூனியன் டெரிட்டரிலேருந்து வரப்போகுது.
அப்போ ஆர்டிகல் 81 நீங்கள் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா டோட்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ டோட்டல் ஸ்ட்ரென்த்தோட லிமிட் வந்து 550 இருக்குது. இதை மேக்ஸிமம் வந்து 850 பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அப்போ 81ல் கிளாஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமெண்ட் பண்ணி நம்ம லோக்சபாக்கு 1971 சென்சஸை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸ்டேட்டோட அசம்பிளி சீட்ஸ்க்கு வந்து நம்ம 2001 சென்சஸை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அப்போ இதை 2011 சென்சஸ் மாத்திரக்காக நம்ம அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும். அப்போ நம்ம வந்து 2031 சென்சஸை வச்சு தான் நம்ம 2032 தான் டீலிமிட்டேஷன் ஆக்ட் கொண்டு வர மாதிரி வந்து இருக்கு. ஏன்னா எப்பவுமே 2026 நம்ம டீலிமிட்டேஷன் முடியுதுன்னா நம்ம அடுத்த வரக்கூடிய டீகேடல் சென்சஸ் தான் கணக்கு வைக்கணும்னு கான்ஸ்டியூஷன் இருக்கு. பட் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்னா உமன் ரிசர்வேஷன் நம்ம கொண்டு வர முடியாது. அதுக்காக நம்ம என்ன செய்யறோம், 2021 சென்சஸும் நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது. அதனால 2011 சென்சஸ் எடுத்து இப்போ டீலிமிட்டேஷன் ஆக்டை கொண்டு வரலான்னு பார்லிமெண்ட் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 82 இதில் இங்கே அமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஒன்று 81 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அமெண்ட்மெண்ட்டு, இன்னொன்று ஆர்டிகல் 82 ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க, ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ் எவரி சென்சஸ் அப்படின்னு இருக்கு. அந்த வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணி ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூன்சிஸ் அப்படிங்கிறது மட்டும் மாற்ற போகிறாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நான் ஒரு டீகேடுக்கும் கவர்மெண்ட் வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி எப்படி வேணா இருக்கலாம், தட் இஸ் 2/3 மெஜாரிட்டி வச்சு நான் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து டீலிமிட்டேஷன் கொண்டு வரணுங்கிறது. ஸோ இது வந்து தேவையில்லாத ஒர்க்காக வந்து தெரியறதுனால இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூன்சிஸ் அப்படிங்கிறது மட்டும் ஒரு சென்சஸில் பண்ணால் போதும். அதுலேயும் வந்து பாருங்க, ஸோ ஸ்டேட் அசம்பிளிஸ்க்குலாம் ரிசர்வேஷன் SC STக்கு நம்ம வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு 2001 சென்சஸ் வச்சு நம்ம இப்போ கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதை பற்றி இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து 33% உமன் ரிசர்வேஷன் கொண்டு வரலாம். அடுத்து இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி வந்து இருக்குது. அது இப்போ புதுசாக கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. பிரசன்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து மெம்பர்ஸாக வச்சுக்கிட்டு தென் அதுக்கு ஒரு கோர்ட் மாதிரி வந்து பவர் கொடுத்து அது ஒரு அத்தாரிட்டி ஒரு யூனிக் பாடியாக தட் இஸ் அட்டானமியாக வந்து ரன் பண்ணும். அவங்க தான் டோட்டல் இந்தியாவோட கான்ஸ்டியூன்சி மேப்பை வந்து ரீட்ரா பண்ணி ஃபைனலாக வந்து அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகும். இதை வந்து கோர்ட்டு கூட நம்ம இன்டர்வியூன் பண்ண முடியாது, பிகாஸ் இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் இண்டிபெண்டன்ட் பாடி. இதில் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்னாலே எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறது செப்பரேட்டாக இண்டிபெண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு பாடி. ஓகே, சப்போஸ் ஸ்டேட்ஸ்க்கு அதே மாதிரி SC ST உமன், இப்போ நம்ம உமனுக்கு கொண்டு வந்தோம்னா அது எந்தெந்த தொகுதிக்கு நம்ம வந்து உமன் சீட்டு கொடுக்கலாம், SC STக்கு எப்படி ரீட்ரா பண்ணலாம், இதெல்லாம் ஒர்க்கும் யார் தான் பண்ண போகிறாங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் தான் வந்து பண்ண போகிறாங்க. இப்போ இன்னொரு கான்ட்ரவர்சி இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்சஸ் முடிச்சும் நம்ம வந்து மேண்டேட்ரியாக டீலிமிட்டேஷன் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ நமக்கு வேண்டாம், நம்ம எதுக்கு வந்து அதை செய்யணும், நம்ம வந்து டிஸ்கிரிஷனரியாக எந்த சென்சஸ் டேட்டா வேணால் நம்ம எடுத்துக்கலாம், பார்லிமெண்டரி கான்ஸ்டியூன்சியை பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் நம்ம பிரிச்சுக்கலாம், இப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அப்போ இது நார்மலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி பாருங்கள். ஸோ 888 மெம்பர்ஸ் இப்போ உட்காரலாம், எக்ஸ்பேண்டபிள் 1600 பேர் உட்காரலாம். நீங்கள் ஜாயின்ட் செஷனே வச்சு லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸ் உட்கார வச்சா கூட நீங்கள் வந்து இப்போ இருக்கிற அந்த நியூ பார்லிமெண்ட் பில்டிங் வந்து உங்களால் வந்து கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து 1971 அப்புறம் நம்மளால் வந்து டீலிமிட்டேஷன் எதுவும் பண்ணலை, ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 2011 சென்சஸ் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அது கொண்டு வரக்கூடிய பில் வந்து பார்த்தீங்கன்னா 131st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இதுதான் இப்போ வந்து போயிட்டு இருக்கிற கான்ட்ரவர்சி. அப்போ பாப்புலேஷன் அப்படிங்கிறதையும் ஆர்டிகல் 81 தான் வந்து எடுக்கிறாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டியாக கொண்டு வர போகிறாங்க. ரெஃபரன்ஸ் பாப்புலேஷன் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லில் வந்து கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் பாருங்கள், இப்போ ஒரு 10 வருஷம் நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டியதை எக்ஸிக்யூட்டிவே நீங்கள் டெசிஷன் எடுத்தால் போதுங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அப்போ நமக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் ஃபியூச்சரில் தட் இஸ் கான்ஸ்டியூன்சியை. அதே மாதிரி தேவையில்லை நினச்சாங்கன்னா ரீட்ரா மட்டும் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ நீங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸும் இப்போ இருக்கக்கூடிய டீலிமிட்டேஷனில் கொண்டு வராங்க. அதுக்காக ஸ்பெஷலாகவே ஒரு டீலிமிட்டேஷன் பில் ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அங்கே எப்படி அட்மின் பவுண்டரியை பிரிக்கிறது, எந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்க்கறது, அதே மாதிரி பப்ளிக்கோட கன்வீனியன்ஸ் என்ன, ஸோ அங்கே இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரொபோர்ஷன் என்ன, இதெல்லாம் வச்சு தான் இப்போ வந்து நம்ம டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ண போகிறோம். ஸோ கடைசியாக பார்க்குறப்ப இதில் சவுத் இந்தியாவுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத மாதிரிலாம் வந்து நம்ம போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து 1 vote 1 man 1 value அந்த ஈக்குவல் பிரின்சிபலில் தான் நம்ம வந்து இந்த கான்ஸ்டியூன்சியை வந்து நம்ம பிரித்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம்.
அப்போ நமக்கு வந்து ஆவரேஜாக ஒரு 15 lakh பீப்புளுக்கு ஒரு எம்பி அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்போ பிரிப்போம். அதாவது இன்கேஸ் இந்த புது 2011 சென்சஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஏன் நம்ம வந்து 2000 அந்த 21 சென்சஸை வந்து வெயிட் பண்ண முடியலன்னா நமக்கு இப்போ வந்து உமன் ரிசர்வேஷன் கொண்டு வர கட்டாயம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2011 சென்சஸ் எடுக்கும்போது சவுத் ஸ்டேட்ஸ், பெட்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ், அவங்களுக்கு சீட்டு குறையாது. அதையும் கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணியிருக்குது. சீட்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலாக 50% வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இருக்கிறத விட 50% இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ஈக்குவலாக வந்து நடக்கும். அப்போ உத்தரப்பிரதேஷ் 80 இருக்குன்னா 140 போகலாம், தமிழ்நாடு 39 இருக்குன்னா 51+ வந்து போகலாம். இப்படி தான் வந்து சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்படி பார்க்குறப்ப ஸோ பீப்புள், பாப்புலேஷன், அதுக்கு எவ்வளோ எம்பி அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இதனால் வந்து நமக்கு வந்து சீட்டிங்க குறையுது, இல்லை அங்கே இன்க்ரீஸ் ஆகுது, அங்கே டிஸ்கிரிஷனரியாக பண்ணுறாங்க, இதில் எந்த இதுவும் கிடையாது. பிகாஸ் we are பார்லிமெண்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நமக்கு வந்து இப்போ 50 வருஷமாக நான் 543 எம்பிஸை வச்சு தான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவே ஒரு 850 மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் பீப்புளுக்கு நிறைய வந்து கவர்னன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வரும். பட்ஜெட் அலோகேஷன் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி வந்து உத்தரப்பிரதேஷ் அதிகமாக கொடுத்தாங்க, பீகாருக்கு அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னு எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே ஈக்குவலாக தான் ஷேர் வந்துங்குது. ஃபினான்சியல் கமிஷன் வந்து கான்ஸ்டியூஷன் பாடி அது ஷேரை வந்து பிரித்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. உங்கள் ஸ்டேட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, பாப்புலேஷனில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, சோசியல் இண்டிகேட்டர்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதுக்கு தனியாக ஒரு இன்சென்டிவ் இருக்குது. இல்லை புவர் ஸ்டேட்டாக இருக்குது, இல்லை வந்து ரொம்ப அண்டர் டெவலப்டாக இருக்குன்னா அதுக்கு தனியாக ஒரு இன்சென்டிவ் இருக்குது. ஸோ இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து நீங்கள் இப்படி நம்ம ஃபெடரலிசம் கான்செப்டில் வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசமில் தான் நம்ம போக முடியும் தவிர, இல்லை உனக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா உங்களுக்கு கொடுத்தாங்க எனக்கு தரல, இது வந்து கான்ட்ரவர்சி வந்து இது தேவைப்படாது. பிகாஸ் நம்ம வந்து 2047 விக்சித் பாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறனால இந்தியாவோட ஸ்டேட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 50 ஸ்டேட்ஸ் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது நீத்தி ஆயோக் வந்து சொல்லுது. அப்படி பிரிக்கும் போது உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சென்ட்ரிக்காக நீங்கள் வந்து நிறைய பவர் ஹவுஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேபிட்டல் சிட்டி தான் ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்குன்னா அப்போ வந்து பெரிய ஸ்டேட்டுக்கு வந்து அங்கே தான் நீங்கள் பீப்புள் போக வேண்டியதாக இருக்குது. அதுவே நீங்கள் நிறைய ஸ்மால் ஸ்டேட்ஸாக பிரிச்சிங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்ஸை நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்கில் செட்டை பார்க்குறோம், இல்லை வந்து நெக்ஸ்ட் ஏஐ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்படி போகும்போது பீப்புள் அப்படிங்கிறது வெல்ஃபேர், கவர்னன்ஸ், இது எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது நடக்காது. பட் இது வந்து ஆஸ் அ பாலிட்டிக்ஸ் சைடில் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக, இல்லை சீட்டு குறையறனால நம்மளுக்கு ஏதோ வந்து பவரே போயிடும், இல்லை நம்ம வாய்ஸே போயிடும். ஃபெடரலிசம் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் இருக்குது, உங்கள் வாய்ஸ் நீங்கள் எப்போவே கொடுக்க தான் போகிறீங்க. ராஜ்யசபாவில் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்குது, லோக்சபாவில் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஈவன் சிக்கிம்லேருந்து ஒரு எம்பி வந்தால் கூட அந்த ஒரு எம்பியோட கன்சர்னை வந்து ஸ்டேட்டுக்கு வந்து கேட்டு தான் ஆகணும். அப்போ உங்களுக்கு வந்து 39லேருந்து யாரும் குறைக்க போகிறது இல்லை, இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறாங்க, ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் தான் பண்ண போகிறாங்க. இப்படி தான் வந்து இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து ஒர்க் ஆக போகுது. அப்போ இந்த 2 days பார்லிமெண்ட்டில் எப்படி இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ஸோ எகைன் நம்ம ஒரு வீடியோவில் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.